1.3 வந்து நம்ம பார்க்க போகிறோம். 1.3 பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து தேர்டு சம் வந்து இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா கிவன் த ஃபங்க்ஷன்னு சொல்லி ஃபங்க்ஷனோட கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x² - 5x + 6ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. x² - 5x + 6ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து என்ன அப்படின்னா x² - 5x + 6ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நம்ம ஃபைண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன எவாலுவேட் பண்ணணும்னா அங்கே பாருங்கள் f-1 அதாவது f(x)ன்னு அர்த்தம். இப்படி கொடுத்துருக்கிறது f(x)ன்னு அர்த்தம். f(x)ஓட வேல்யூ வந்து -1ன்னு சொல்லி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் வந்து ஃபைண்ட் பண்ணணும். சரிங்களா? அதேமாதிரி f(x)ன்னு தானே அர்த்தம் அதுக்கு. அப்போது எக்ஸோட வேல்யூ 2a அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி இந்த கண்டிஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் வந்து ஃபைண்ட் பண்ணணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் வந்து f(+2) சரியா? அதாவது f(2)ன்னு சொல்லி அப்போ எக்ஸோட வேல்யூ 2ன்னு அர்த்தமா? அப்போ 2ன்னு சொல்லி இந்த கண்டிஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் வந்து ஃபைண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் அனதர் ஒன் வந்து f(x - 1) x - 1ன்றது அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது x - 1. ஓகேவா? x - 1ன்னு சொல்லிட்டு இந்த கண்டிஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் ஆன்சர் வந்து ஃபைண்ட் பண்ணணும். வாங்க இப்போ எப்படி பார்க்கணுன்னு நான் சொல்லிட்டேன். என்ன நம்ம கண்டுபிடிக்கணும், எதை ஃபைண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அதாவது எக்ஸோட வேல்யூ தான் இது எல்லாமே. f(ன்னு கொடுத்துருக்கிறது எல்லாமே எக்ஸோட வேல்யூ. இந்த வேல்யூஸை வந்து இந்த கண்டிஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது f(-1) நெக்ஸ்ட் f(2a) next f(2), another one f(x - 1). இதான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இந்த கண்டிஷனில் இந்த வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். இது எல்லாமே fன்றது f(x) அப்படின்னு தான் மீன். அப்போ என்ன பண்ணணும்னா அந்த f(x)ன்றது எக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸுன்ற பிளேஸில் வந்து நம்ம என்ன பண்ணணும் சப்ஸ்டியூட் பண்ணணும். வாங்க பார்க்கலாம். இதுதான் நம்மளுடைய கண்டிஷன். இந்த கண்டிஷனில் வந்து நம்ம வந்து இப்போது f(-1)ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து -1 அப்படின்னு இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ x² அப்படின்ற இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா -1 சரிங்களா? ஸ்கொயர் -5xன்றதுல -1 + 6. நெக்ஸ்ட் ஒன் ஸ்கொயர் அப்படின்னும் போது 1 தான். 1 × 1 1. அனதர் இன்னொன்று வந்து சிம்பிள் வந்து மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போது இங்கே என்ன வந்து +1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மைனஸ் 5 1 1 × 5 வந்து 5 ப்ளஸ்ஸு 5. அனதர் 6 ஓகேவா? ஓவரால் வேல்யூ 1 + 5 5 + 6 6 + 6 12. ஆன்சர் இஸ் 12. ஓகேவா? அப்போது x - 1ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு 12. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்த கண்டிஷன் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கண்டிஷன் வந்து f(2a). செகண்ட் ஒன் வந்து f(2a). நமக்கு ஃபைண்ட் பண்ண வேண்டியது 2a. நமக்கு ஃபார்முலா என்னது x². அதாவது கண்டிஷன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கிறது என்னதுன்னா x² - 5x + 6ன்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷனில் வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போது எக்ஸோட வேல்யூ என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னா 2aன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே பாருங்கள் 2a² - 2a + 6. இப்போது எக்ஸுன்ற இடத்துல எல்லாத்துலேயும் 2a நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் அனதர் ஒன்
2a ஸ்கொயர் அப்படின்னா 2 அதாவது 2 வந்து 2 டைம்ஸ் போனால் தான் ஸ்கொயர்னு அர்த்தம். சரியா? அப்போ இங்கே என்ன 2 வந்து 2 டைம்ஸ் போகும்போது 4 ஆகும். அங்கே a வந்து 2 டைம்ஸ் வந்து மல்டிபிள் பண்ணும்போது a ஸ்கொயர் ஆகும். அப்போ அந்த இடத்துல 4a ஸ்கொயர். ஓகே. நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் இருக்குது. -5 இன்ட்டு 2a ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா 5 2s are 10 -10 இங்கே என்ன இருக்குது a -10a ப்ளஸ் 6 அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த கண்டிஷனை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே வந்து ஸ்கொயரில் இருக்குது, இங்கே வந்து ஸ்கொயர் பவர் இல்லாமல் இருக்குது, இது வந்து என்ன கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஆனால் எல்லாமே ஒரே மாதிரியாக இருந்தால் ஒன்று மைனஸ் பண்ணலாம், இல்லை ப்ளஸ் பண்ணலாம், ஏதோ பண்ணலாம். இங்கே வந்து நெக்ஸ்ட்டு ஒன்று நம்மளுக்கு இது ஒரு ஈக்குவேஷனாக தான் கிடச்சிருக்கு. அதனால் இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? 2aக்கு ஆன்சர் என்னது? 4a ஸ்கொயர் -10a ப்ளஸ் 6. இதுதான் இதோடைய ஆன்சர். f(2) அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்டிஷன் நமக்கு x ஸ்கொயர் -5x ப்ளஸ் 6. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ 2. ஓகேவா? அப்போ 2 ஹோல் ஸ்கொயர் -5 இன்ட்டு 2 எக்ஸ்ன்ற இடத்துல 2 ப்ளஸ் 6 எக்ஸ்ன்ற இடத்துல எல்லா பிளேஸ்லேயும் என்ன பண்ணியிருக்கோம் 2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். 2 வந்து ஸ்கொயர் பண்ணால் 4 5 இன்ட்டு 2 10 நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு 6 10 - 4 -6 ப்ளஸ் 6. ஓகே, கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் டு 0. ஓகேவா? அப்போது f(2) அப்படின்றதோட ஆன்சர் என்னது? 0. ஓகேவா? நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். லாஸ்ட் ஒன் வந்து இப்போ நம்ம ஃபைன் பண்ணோம். பார்க்கலாம் வாங்க. ஃபோர்த் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? f(x - 1). ஓகேவா? x - 1. இப்போது நம்மளோட ஈக்குவேஷன் நம்மளோட கண்டிஷன் வந்து இதுதான். எக்ஸ் ஸ்கொயர் -5x ப்ளஸ்ஸு 6. ஓகேவா? அப்போ எக்ஸோட வேல்யூவில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்? x - 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ எக்ஸோட பிளேஸில் எல்லாத்துலேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? x - 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர்னு இடத்துல x - 1 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? அடுத்தது 5. இங்கே 5xன்ற இடத்துல 1 x - 1 1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறோம் ப்ளஸ்ஸு 6. சரியா? நெக்ஸ்ட்டு இங்கே நல்லா பாருங்கள், இந்த இடம் வந்து a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கா? a ஸ்கொயர் -2ab ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படின்ற இந்த ஃபார்முலாவை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணலாமா? வாங்க பண்ணலாம். இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறோம்? a - b ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலா வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ எப்படி வரும்? இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் -2ன்றது ஃபார்முலாவிலே நமக்கு வந்துடும். ஏன்ற பிளேஸில் வந்து எக்ஸ் இருக்குது, பின்ற பிளேஸில் வந்து -1 இருக்குது. சரியா? அப்போ நம்ம எல்லாத்தையும் கிடச்சா இங்கே என்ன வரும்? -2xன்னு கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு ஒன், இந்த -1 வந்து ஸ்கொயர் பண்ணும்போது +1ன்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த 5 இருக்கு இல்லையா? இந்த 5 வந்து உள்ளே கொண்டு போகிறோம். உள்ளே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? மல்டிபிள் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், -5 உள்ளே போகும்போது -5x -5 உள்ளே போய் -1 வந்து மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும்? +5 +5. ஓகேவா? மைனஸ் ப்ளஸ்ஸு 1 5s are 5. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் வந்து 6. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா பாருங்கள், ஸ்கொயரு இங்கே 2x 5x எக்ஸ் எல்லாத்தையும் ஒரு பார்ட்டு, கான்ஸ்டன்ட்லாம் ஒரு பார்ட்டு. இப்போ பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் எப்பயும் போல் வந்துடும். எக்ஸ் ஸ்கொயர் போட்டுட்டு இங்கே என்ன இருக்குது? 2x -2x இங்கே -5x சிம்பிள் மைனஸ் அப்படின்னும் போது ப்ளஸ் பண்ணுவோம். அப்போ இங்கே என்ன வரும்? மைனஸ் சிம்பிள் வந்து கிரேட்டர் தென் டிஜிட்டோட சிம்பிள் போட்டுடுறோம். சரியா? மைனஸ் அடுத்தது 2 அண்டு என்ன நம்பர் இருக்குது? 5 இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கிது? 7x
இப்போ இது ரெண்டுத்தையும் முடிச்சிட்டோமா? இப்போ கான்ஸ்டன்ட் மட்டும்தான் இருக்குது. இங்கே என்ன இருக்குது? +1 இருக்குது. இங்கே +5 இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 6 இங்கே ஒரு 6 இருக்குது. அப்போ ஆட் பண்ணால் என்ன வரும்? +12. சரியா? அப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? x² - 7x + 12. நம்மளுக்கு x - 1 கண்டிஷனுக்கு நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் என்னது? x² - 7x + 12. இந்த தேர்ட் சம் முடிஞ்சிருச்சு. இந்த தேர்ட் சம் புரியுதா பாருங்கள். ஒரு ஹேண்ட்ஸ் வந்து இப்போ அப்படியே பண்ண கண்டிஷன் எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணலாம். நமக்கு கொடுத்த கொஷின் இது தான். x² - 5x + 6ன்ற இந்த ஈக்குவேஷனில் நம்ம இந்த கண்டிஷன் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளுக்கு இந்த f(x) அதாவது f(x)ஓட வேல்யூஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தாலும் அதோட ஆன்சரை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எவலுவேட் பண்ணியிருக்கோம். அதை ஒரு ஹேண்ட்ஸ் பார்க்குற பாருங்கள். f(-1)ன்றது வந்து ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம். ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு கிடைச்ச ஆன்சர் என்னது 12 அப்படின்னு கிடச்சிது. நெக்ஸ்ட்டு f(2a)க்கு நமக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து 4a² - 10a + 6 அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து f(2) அப்படின்னும் போது நமக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து 0. அடுத்தது f(x - 1) அப்படின்னும் போது நமக்கு கிடைச்ச ஆன்சர் என்னது? x² - 7x + 12 அப்படின்னு ஆன்சர் கிடச்சிது. அப்போ அவங்க கொடுத்துருக்க 4 கண்டிஷனையும் நம்ம வந்து இந்த ஈக்குவேஷனில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எவாலுவேட் பண்ணிட்டோம். இப்போ தேர்ட் சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது புரியல அப்படின்னா ஒரு ஹேண்ட்ஸ் திரும்பி வந்து வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கொஷின், ஃபோர்த்து கொஷின் பார்க்க போகிறோம். ஃபோர்த்து கொஷினில் பாருங்கள், ஒரு கிராஃப் ஷீட் கொடுத்துருக்காங்க. என்ன ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏ கிராஃப் ரீப்ரசன்டிங் த ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க f(x). அந்த ஃபங்க்ஷன் வந்து f(x) இஸ் கிவன் அப்படின்னு சொல்லி கிராஃப் ஷீட் சொல்லியிருக்காங்க. இட்ஸ் கிளியர் தட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து என்ன வந்து அதிலேருந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா f(9) = 2. அப்போ என்ன சொல்கிறாங்க, கொடுத்துருக்க ஃபங்க்ஷனில் வந்து f அப்படின்றது x ஆக்சஸ், கொடுத்துருக்க ஃபங்க்ஷனில் வந்து f(9) அப்படின்றது வந்து x ஆக்சஸ்னும் ஈக்குவல் டு 2 அப்படின்றது y ஆக்சஸ்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே f(x) = y அப்படின்ற ஃபங்க்ஷன்ஸாக தான் கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் சொல்லிட்டாங்க. நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கணும், நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக கிளியர் தட்டுன்னு சொல்லி கொஷின்லேயே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா f(9) = 2ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ f(9)ன்றது எதோடைய பாயிண்ட்டு? x ஆக்சஸோட பாயிண்ட்டு. 2ன்றது எதோட பாயிண்ட்டு? y ஆக்சஸோட பாயிண்ட்டு. அப்போ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து x ஆக்சஸ் y ஆக்சஸோட பாயிண்ட்டை வந்து நம்மளுக்கு எவாலுவேட் பண்ணுறதா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த ஃபாலோயிங் வேல்யூஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு f(0), f(7), f(2), f(10) அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனுடைய வேல்யூஸ், அதாவது f(0) அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் ஆக்சஸில் 0 அப்படின்னா அந்த மேப் நமக்கு கிராஃப் ஷீட்டோட மேப் காட்டியிருக்காங்க இல்லையா? இங்கே பாருங்கள், f(0). ஓகேவா? f(0) அப்படின்னா இந்த கிராஃப் ஷீட்டில் வந்து நமக்கு வந்து என்ன பாயிண்ட் குறிப்பாங்க, எங்கே வந்து அந்த லைன் வருது, அந்த நம்பர் லைன் வந்து எங்கே டச் ஆகுது, எந்த பாயிண்ட் டச் ஆகுது அப்படின்றத பார்த்து நம்ம f(0)ஓட பாயிண்ட்டோட ஆன்சரை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணோம். அடுத்தது f(7)னா எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இப்போது f(0)னா f(0) அப்படின்னா அது என்னது? எக்ஸ் ஆக்சஸோட பாயிண்ட்டு f(0). ஓகேவா? அப்போது 0 இங்கே இருக்குன்னா நமக்கு கிராஃப் ஷீட்டில் வந்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். கிராஃப் ஷீட்டில் நல்லா பாருங்கள், f(0)க்கு நேராக நமக்கு ஒய் ஆக்சஸில் என்ன பாயிண்ட் வந்து நம்பர் லைனில் டச் பண்ணியிருக்காங்களோ அந்த பாயிண்ட்டு தான் f(0)ஓட ஆன்சர். அப்போ ஒய் ஆக்சஸ்ஸு கரெக்டாக 0 லைனில் எங்கே டச் ஆகிருக்கு? 9th பிளேஸில் டச் ஆகிருக்கு. அப்போ நீங்கள் என்ன போடுவோம்? 0,9ன்னு போடுவோம். ஓகேவா? அப்போது f(0)ஓட ஆன்சர் என்ன நம்ம ரைட் பண்ணணும்? 9ன்னு ரைட் பண்ணணும். ஓகேவா? அப்போது f(0)ஓட பாயிண்ட்டு நம்மளுக்கு ஒய் ஆக்சஸோட பாயிண்ட் என்னது? 9.
அப்படி தான் நம்ம இதில் மார்க் பண்ணணும். அதுக்கு தான் கிராஃப் ஷீட் கொடுத்துருக்காங்க. நமக்கு சொல்லியிருக்க அந்த எஃப் ஆஃப் ஃபங்க்ஷனுடைய ஒய் ஆக்சஸோட பாயிண்ட் வந்து அவங்க கிராஃப் ஷீட்டில் நம்பர் லைன் வந்து எங்கே டச் ஆகிருக்கோ அந்த பாயிண்ட்டு தான் வந்து நம்ம சொல்லியிருக்க ஃபங்க்ஷனுடைய ஆன்சர். சரியா? இப்போ பாருங்கள், எஃப் ஆஃப் 0ன்ற பாயிண்ட் வந்து எங்கே டச் ஆகிருக்கு? 9 ஒய் ஆக்சஸில் 9 பாயிண்ட் வந்து டச் ஆகிருக்கு. அப்போ 0,9 அந்த இடத்துல. அப்போது எஃப் ஆஃப் 0வோட ஃபங்க்ஷனு என்ன? எஃப் ஆஃப் 0வோட பாயிண்ட் என்னது? ஆன்சரு 9. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 7 கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், எக்ஸ் ஆக்சஸில் 7 இங்கே இருக்குது. சரியா? அந்த லைன் போய் எங்கே டச் ஆகுது பாருங்கள். கரெக்டாக 7ஓட லைன் போயிட்டு ஒய் ஆக்சஸில் 6ல் வந்து டச் ஆகுது. சரியா? அப்போது இங்கே என்ன பாயிண்ட் குறிப்போம்? 7,6ன்னு பாயிண்ட் குறிப்போம். சரிங்களா? 7,6ன்னு பாயிண்ட் குறிப்போம். அப்போது எஃப் ஆஃப் 7. ஓகேவா? எஃப் ஆஃப் 7ஓட வேல்யூ ஆன்சர் என்னது? எஃப் ஆஃப் 7ஓட ஆன்சர் என்னது? என்ன பாயிண்ட்டு? ஒய்யில் வந்து எந்த ஆக்சஸை வந்து எந்த ஒய் ஆக்சஸில் என்ன பாயிண்ட் வந்து குறிக்கிறாங்க? கரெக்டாக பாருங்கள், 6th பிளேஸு. அப்போது வந்து ஆன்சர் வந்து 6. ஓகேவா? அதே மாதிரி தான் இவங்க கொடுத்துருக்க இந்த கிராஃபில் அவங்க கொடுத்துருக்க ஃபங்க்ஷனோட பாயிண்ட்டை வந்து நம்ம அந்த நம்பர் லைன் டச் ஆகிருக்கும். அந்த டச் ஆன லைனுக்குள்ள பாயிண்ட்டை வந்து அந்த ஃபங்க்ஷனுடைய ஆன்சர்னு ரைட் பண்ணணும். இதுக்கு தான் கிராஃப் ஷீட் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் ஒன்று எஃப் ஆஃப் 2. எஃப் ஆஃப் 2னா எக்ஸ் ஆக்சஸில் வந்து 2. இங்கே பாருங்கள், எக்ஸ் ஆக்சஸில் 2. ஆனால் அது நம்பர் லைன் எங்கே டச் ஆகுது? இங்கே பாருங்கள், எஃப் ஆஃப் 2 எங்கே டச் ஆகுது? 6th பிளேஸில் டச் ஆகுது. அப்போது 2,6 அப்படின்னு தானே நம்ம சொல்லுவோம். நம்ம பாயிண்ட் வந்து கிராஃப் ஷீட்டில் குறிக்கும் போது எக்ஸ் பாயிண்ட்டை ஃபஸ்ட்டும் ஒய் பாயிண்ட்டு செகண்டும் தான் வச்சு குறிப்போம். அப்போ என்ன வரும்? 2,6. அப்போது எஃப் ஆஃப் 2ஓட ஆன்சர் என்ன நம்ம எழுதுவோம்? 6ன்னு எழுதுவோம். உங்களுக்கு புரியுதா? அப்போ எஃப் ஆஃப் 2ஓடைய ஆன்சர் ரைட் பண்ணும்போது நம்ம என்னன்னு ரைட் பண்ணுவோம்? 6ன்னு ரைட் பண்ணணும். சரிங்களா? அப்போ இந்த கிராஃப் ஷீட்டில் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே லைன் வந்து எங்கே டச் ஆகிருக்கோ அதுதான் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே பாயிண்ட்டு. சரியா? அதை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எஃப் ஆஃப் 10. எஃப் ஆஃப் 10 எஃப் ஆஃப் 10ஓட லைன் எங்கே டச் ஆகிருக்கு? இங்கே இருக்குது. சரிங்களா? எஃப் ஆஃப் 10 இங்கே இருக்குது. அதோட நம்பர் லைன் எங்கே டச் ஆகிருக்கு? 6. இப்போ நெக்ஸ்ட் ஒன்று வந்து எஃப் ஆஃப் 10. எஃப் ஆஃப் 10ஓட லைன் பாருங்கள். 10 வந்து எஃப் ஆஃப் எக்ஸில் பாயிண்ட் குறித்து டச் ஆகிருக்கு லைனு. எந்த இதில் டச் ஆகிருக்கு அப்படின்னா 0 லைனில் வந்து எஃப் ஆஃப் 10 வந்து டச் ஆகிருக்கு. அப்போ இதோட வேல்யூ என்னது? 10,0ன்னு சொல்லி நம்ம கிராஃப் ஷீட்டில் ரைட் பண்ணுவோமா? அப்போது எஃப் ஆஃப் 10ஓட ஆன்சர் என்னது? 0. 0 ஒய் ஆக்சஸ்க்கும் எக்ஸ் ஆக்சஸ்க்கும் காமன். ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்ன? 10ஓட பாயிண்ட் வந்து டச் ஆகிருக்கு. என்ன ஆக்சஸில் டச் ஆகிருக்கு? ஒய் ஆக்சஸோட 0ல் வந்து டச் ஆகிருக்கு. ஓகேவா? அப்போ கிராஃப் ஷீட்டை வச்சு நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுக்கு பாயிண்ட் வேல்யூஸ் வந்து நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும், புரிஞ்சிக்க முடியும் உங்களால், இல்லையா? நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்தது என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஃபார் வாட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ், அதாவது எக்ஸோட வேல்யூ வந்து என்னன்னு பார்க்க சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைண்ட் பண்ணணும். சரியா? கண்டுபிடிக்கணும். அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ்னால் எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியாது. ஆனால் ஒய்யோட வேல்யூ என்னது? 1ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? 1 பாயிண்ட் வந்து கிராஃப் ஷீட்டில் நம்பர் லைன் வந்து 1 பாயிண்ட் வந்து 1 லைனை வந்து டச் ஆகக்கூடிய அந்த எக்ஸ் ஆக்சஸ் தான் என்னது? எக்ஸோட வேல்யூவாக இருக்கும். சரியா? அவங்க வந்து வாட் த வேல்யூ ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து இந்த இடத்துல வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியாது, எஃப் ஆஃப் எக்ஸுன்றது அப்படியே இருக்குது. ஆனால் ஈக்குவல் டு 1, அதாவது ஒய் ஆக்சஸில் வந்து பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, வேல்யூ கொடுத்துட்டாங்க 1ன்னு. அப்போ ஒய் ஆக்சஸில் 1 லைனை டச் ஆகக்கூடிய அந்த நம்பர் லைன் தான் என்னது? எக்ஸ் ஆக்சஸோடைய நம்பர் லைன் தான் அந்த எக்ஸோடைய வேல்யூ. இப்போ பாருங்கள், இப்போது நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு
எஃப் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னும் போது அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 இந்த கண்டிஷனில் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போது ஒய்யோட லைன் எது ஒய்யோட லைன் அது 1 பாயிண்ட் 1 தான் ஒய்யோட ஆக்சஸ்ஸு. இந்த பாயிண்ட் வந்து எக்ஸோட ஆக்சஸில் எந்த பாயிண்ட் வந்து இந்த நம்பர் லைன் வந்து டச் பண்ணுது அப்படின்னா, அப்போ இங்கே ஒரு லைன் போகுது சரிங்களா. இந்த லைன் போனது இங்கேருந்து போகிற லைனு எக்ஸாஸில் எந்த லைனை டச் பண்ணுது, 10க்கும் 9க்கும் நடுவில் டச் பண்ணுது. அப்போது 9.5 ஓகேவா. 9.5ன்றது தான் என்னது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து 9.5 இருக்கும். அப்போ 9.5லேருந்து எங்கே டச் ஆகுது, ஒய் ஆக்சஸில் 1 வந்து டச் ஆகுது. அப்போது 9.5 தான் என்னது எக்ஸோடைய வேல்யூ சரிங்களா. நம்ம அப்போ எக்ஸோட வேல்யூ என்னென்னு ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க. கிராஃப் ஷீட்டில் இருக்கிற நம்பர் லைன் டச்சிங்கை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா என்னது 1 ஒய் ஆக்சஸோட 1 பாயிண்ட் வந்து எங்கே டச் ஆகுதுன்னா 9 அதோட 10க்கும் 9க்கும் சென்ட்ரல் லைன் வந்து டச் ஆகுது. அப்போ அது 9.5 லைன் தான் அதோடைய பாயிண்ட்டு ஓகேவா. எக்ஸோடைய வேல்யூ என்னது 9.5ன்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணிடுறோம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஃபங்க்ஷன் கொடுத்துருக்க ஃபங்க்ஷனில் கிராஃப் ஷீட்டில் வச்சு எப்படி வந்து ஒய் ஆக்சஸோட வேல்யூஸை வந்து ஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அனதர் வந்து எக்ஸோடைய வேல்யூ வந்து செகண்ட் பாயிண்டில் வந்து எக்ஸோட வேல்யூஸை வந்து ஃபைன் பண்ண சொன்னாங்க. அதையுமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்க, டொமைனும் ரேஞ்சும் வந்து நம்ம ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. டொமைனும் ரேஞ்சும். அப்போ டொமைன்னா என்னது, எக்ஸ் ஆக்சஸ் எல்லாமே என்னது டொமைன்னு வந்துடும் சரிங்களா. ரேஞ்சுனா என்னது, ஒய் ஆக்சஸில் பாயிண்ட் வந்து எந்த வேல்யூ வரைக்கும் வந்திருக்கோ அந்த வேல்யூ பாயிண்ட் வந்து நம்ம டச் பண்ணியிருக்க நம்பர் லைன் எல்லாமே என்னது ரேஞ்சு. ஒய் ஆக்சஸில் பாயிண்ட் லைன் எங்கெல்லாம் டச் ஆகிருக்கும் அந்த வேல்யூலாம் என்னது ரேஞ்சு ஓகேவா. அப்போது டொமைன்னா நம்ம ஈஸியாக எழுதிடுவோம், எக்ஸ் ஆக்சஸ் அப்படியே எழுதிடுவோம். ரேஞ்சு அப்படின்னும் போது ஒய் ஆக்சஸில் எந்தெந்த வேல்யூஸ்லாம் பாயிண்ட் வந்து நம்ம நம்பர் லைன் வந்து டச் ஆகிருக்கோ அந்த வேல்யூஸ்லாம் என்னது ரேஞ்சுன்னு நம்ம காட்டலாம். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, 4th ஒன் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 சரியா அண்டர் எஃப். அப்போனா இங்கே பாருங்கள் இமேஜ், அப்போ தான் இமேஜ் அப்படின்றது ஒய் ஆக்சஸா ஓகேவா. இமேஜ்னா ஒய் ஆக்சஸ்ஸு 6 அண்டர் எஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போது இமேஜ் அப்படின்னா ஒய் ஆக்சஸ்ஸு ஓகேவா. அப்போது 6ன்றது அண்டர்னா என்னது, கீழே இருக்கிற அந்த லைன் என்னது எக்ஸ் ஆக்சஸ்ஸு. அப்போ எக்ஸ் ஆக்சஸில் 6னா ஒய் ஆக்சஸில் 6 லைன் போய் எங்கே டச் ஆகுதோ அதுதான் இமேஜோட லைன் இல்லையா. 6ஓடைய ஒய் ஆக்சஸோடைய இமேஜ் லைன் எது, 6 பாயிண்ட் போய் ஒய் ஆக்சஸில் எங்கே டச் ஆகுதோ அதுதான் வந்து இமேஜ் பாயிண்ட்டு. இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு வந்து என்ன அப்படின்னா அண்டர் 6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது எஃப் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து அண்டர் 6ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது அண்டர் 6ன்றது எக்ஸ் ஆக்சஸ் சரிங்களா. அப்போது எக்ஸ் ஆக்சஸில் வந்து 6ன்ற பாயிண்ட் வந்து ஒய் ஆக்சஸோட நம்பர் லைன் வந்து எங்கே டச் ஆகுதோ அந்த பாயிண்ட் தான் அண்டர் 6ஓடைய ஒய் ஆக்சஸோட பாயிண்ட்டு சரிங்களா. இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள், அண்டர் 6ஆ. அப்போது எக்ஸ் ஆக்சஸில் 6 இந்த லைன் போய் எங்கே டச் ஆகுது 5ல் டச் ஆகுது. அப்போது 6,5. அப்போது அண்டர் 6ஓடைய ஆன்சர் என்னது 5. ஒய் ஆக்சஸோடைய வேல்யூ என்னது 5 ஓகேவா. உங்களுக்கு வந்து இப்போ வந்து இதை வந்து டீட்டெயிலாக நான் சம்ம ஒர்க் அவுட் பண்ணியும் காட்டுவேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஷின்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது பார்த்தோன்னே கிராஃப் ஷீட்டுன்னா உடனே ஏதோ பெருசாக கேட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்படக்கூடாது. இது ஜஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் தான் சரிங்களா. இப்போ நான் இதை டீட்டெயிலாக வந்து செம்ம ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். கவனிங்க, லிசன். நான் கொஷின் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் சரிங்களா. இப்போ கொஷினில் வந்து நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்து நம்ம கிராஃப் ஷீட்டில் வந்து நோட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். எஃப் ஆஃப் 0 சரியா, எஃப் ஆஃப் 0 என்னன்னு நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்க, எஃப் ஆஃப் 0 சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் பி எஃப் ஆஃப் 7
ஓகே நெக்ஸ்ட் ஒன் எஃப் ஆஃப் 2 நெக்ஸ்ட் ஒன் எஃப் ஆஃப் 10 ஓகேங்களா. இதோட ஆன்சர் எல்லாத்தையும் நம்ம ஃபைண்ட் பண்ணி இங்கே ரைட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். நல்லா பாருங்கள், நம்ம கிராஃப் ஷீட்டில் வந்து எப்படி நான் சொல்லிட்டேன் சரிங்களா. இப்போ வந்து கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னது ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி கிராஃப் ஷீட்டில் வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கு என்ன அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதாவது எக்ஸ் ஆக்சஸில் இருக்கிற பாயிண்ட்டு அண்டர்லைனுன்றது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது எக்ஸ் ஆக்சஸில் உள்ள பாயிண்ட்டு, ஒய்ன்றது ஒய் ஆக்சஸில் உள்ள பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது எஃப் ஆஃப் ஜீரோன்றது இது எக்ஸு சொல்லிட்டேன் நான். எஃப் ஆஃப் 0 அப்படின்றது எக்ஸ் ஆக்சஸோட பாயிண்டர்ஸ் வேல்யூஸு, ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் வர்றது ஒய் ஆக்சஸோடைய வேல்யூஸ்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் வந்து கொஷின்லேயே பண்ணிட்டேன் சரிங்களா. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எஃப் ஆஃப் 0 ஃபஸ்ட்டு வந்து எஃப் ஆஃப் 0ன்றது எக்ஸோட 0 எக்ஸ் ஆக்சஸில் 0ன்ற பாயிண்ட் வந்து என்ன பாயிண்ட் வந்து போய் டச் ஆகுது அப்படின்னா, எக்ஸோட பாயிண்ட் கரெக்டாக எந்த லைனை டச் ஆகுது, ஒய் ஆக்சஸில் 9th பிளேஸை தான் டச் ஆகுது. 9th லைனை போய் டச் ஆகுது. கொஞ்சம் கிராஃப் வந்து நானே ரேண்டமாக போட்டதால் அப்படி இருக்கும். ஆனால் நம்ம கிராஃப் ஷீட்டில் போடும்போது பார்த்திங்கன்னா பாயிண்ட் கரெக்டாக டச் ஆகும். நீங்கள் ஒன்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, புக்கை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு கிளாஸை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் சரிங்களா. இது ரேண்டமாக நான் போட்டது, அதனால் அப்படி தான் இருக்கும். ஆனால் வந்து ஒய்யோட எக்ஸ் ஆக்சஸில் இருக்க 0ன்ற பாயிண்ட் வந்து ஒய் ஆக்சஸில் எங்கே டச் ஆகுது, நம்பர் லைன் வந்து எங்கே டச் ஆகுது அப்படின்னா, நல்லா பாருங்கள், டச் ஆகுது 9th பிளேஸில் வந்து டச் ஆகும். 9th பாயிண்டில் வந்து கரெக்டாக டச் ஆகும். அப்போ இதோட வேல்யூ நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம், இதோட வேல்யூவை வந்து நம்ம ஃபஸ்ட் எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா, எக்ஸோட வேல்யூ என்னது 0,9 சரிங்களா. அப்போது எஃப் ஆஃப் 0வோட ஆன்சர் என்னது 9. உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, கிராஃப் ஷீட்டில் வந்து நம்பர் லைன் வந்து டச் ஆகிருக்கும். நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸுக்கு எங்கே நம்பர் லைன் வந்து டச் ஆகிருக்கு, என்ன பாயிண்ட்டுன்னு நீங்கள் இதில் வந்து ஃபைண்ட் பண்ணி நீங்கள் ரைட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான் சரிங்களா. இப்போ 0, எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு 9. ஏன் 9ன்னு சொல்லியிருக்கோம், எக்ஸ் ஆக்சஸில் இருக்கிற 0 ஒய் ஆக்சஸில் இருக்கிற 9 பாயிண்ட்டு தான் நம்பர் லைன் வந்து டச் ஆகுது. அப்படின்னும் போது 0வோட பாயிண்ட்டு 0,9 ஓகேவா. நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்கள் எஃப் ஆஃப் 7. எஃப் ஆஃப் 7ன்றது என்னது, எக்ஸ் ஆக்சஸோட 7th பிளேஸ் ஓகேவா. எக்ஸ் ஆக்சஸில் இருக்கிற 7th பிளேஸு ஒய் ஆக்சஸில் எங்கே டச் ஆகுது நல்லா பாருங்கள். ஒய் ஆக்சஸில் எங்கே டச் ஆகுது, 6th லைனில் வந்து டச் ஆகும் சரிங்களா. இங்கேருந்து இங்கே டச் ஆகும். இன்னும் கொஞ்சம் நான் இப்படி போடணும், இப்படி வரும். 6th பிளேஸில் வந்து டச் ஆகும் சரிங்களா. அப்போ 7th லைன் வந்து எங்கே டச் ஆகுது அப்படின்னா 6th பிளேஸில் டச் ஆகும். அப்போ எஃப் ஆஃப் 7 அப்படின்றது எப்படி எழுதுவோம், 7,6ன்னு ரைட் பண்ணுவோம் சரிங்களா. அப்போ 7,6ன்னு ரைட் பண்ணும்போது இங்கே ஆன்சர் என்ன வரும், எஃப் ஆஃப் 7ன்றது 6 ஓகேவா. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஆக்சஸில் வந்து 7th பிளேஸ் வந்து ஒய் ஆக்சஸில் வந்து 6th பிளேஸ் நம்பர் லைனில் வந்து டச் ஆகுது ஓகேவா. என்னோட ரெண்டமாக நான் போட்டிருக்க கிராஃப் ஷீட் வந்து பாயிண்ட் கொஞ்சம் இப்படி இருந்தாலும் நீங்கள் புக்கில் பார்த்துக்கோங்க. நீங்கள் ரஃபாக ஒரு கிராஃப் ஷீட் வாங்கி கூட ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. இப்போ இது எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னா, 7th எஃப் ஆஃப் எக்ஸோடைய 7th லைன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, ஒய் ஆக்சஸில் வந்து எங்கே இருக்குது, ஒய் ஆக்சஸில் 6th பிளேஸில் இருக்குது. ஒய் ஆக்சஸில் 6th பிளேஸில் இருக்குது சரியா. இங்கே இப்படி டச் ஆகும், 6th பிளேஸில் இருக்குது. அதோட பாயிண்ட் என்னது 7.6. அப்போ இங்கே ஆன்சர் நமக்கு 6. அடுத்தது எஃப் ஆஃப் என்ன கேட்டிருக்காங்க, 2 கேட்டிருக்காங்க. எஃப் ஆஃப் 2னா எக்ஸ் ஆக்சஸில் 2, எஃப் ஆஃப் 2னா என்னது, எக்ஸ் ஆக்சஸில் 2 லைன் வந்து எங்கே டச் ஆகுது பாருங்கள். 2 லைன் நல்லா புக்கை பாருங்கள், 6th பிளேஸில் வந்து டச் ஆகும் சரிங்களா. அப்போது இங்கே என்ன வரும், இங்கே என்ன ஆன்சர் போடுவோம், 2,6ன்னு போடுவோம் சரியா. எக்ஸ் ஆக்சஸில் இருக்கிற 2 வந்து ஒய் ஆக்சஸில் வந்து 6th பிளேஸில் வந்து டச் ஆகும். அப்போ அதோட பாயிண்ட் என்னது 6 சரிங்களா. நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, எஃப் ஆஃப் 10 சரிங்களா. எஃப் ஆஃப் 10 கேட்டிருக்காங்க. அப்போ என்ன வரும், இங்கே வந்து 10
எஃப் ஆஃப் 10 கேட்டிருக்காங்க. எஃப் ஆஃப் 10 கேட்டிருக்காங்களா? அப்போது எக்ஸ் ஆக்சஸில் வந்து 10, எக்ஸ் ஆக்சஸில் 10 சரிங்களா? எக்ஸ் ஆக்சஸில் 10. அப்போது என்ன லைனை குறிக்கிது நல்லா பாருங்கள். எக்ஸ் ஆக்சஸில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் 0 எக்ஸ் ஆக்சஸ்ஸு, அதோட பாயிண்ட் வந்து எங்கே பண்ணுதுன்னா ஒய் ஆக்சஸில் அப்படியே ஃபஸ்ட் லைனு ஸ்ட்ரைட் லைனு 9 வந்து நம்மளுக்கு வந்து பாயிண்ட்டு டச் பண்ணிச்சு. அந்த மாதிரி நம்பர் லைன் வந்து இங்கே எக்ஸ் ஆக்சஸில் 10னா ஒய் ஆக்சஸில் எங்கே டச் பண்ணுது? 0வை டச் பண்ணுது. அப்போ என்ன சொல்லுவோம்? 10,0 சரியா? எக்ஸ் ஆக்சஸில் 10னா அந்த லைன் வந்து எங்கே போகுது? 0வில் போகுது. அப்போ இதோட ஆன்சர் என்னது? 0. புரியுதா உங்களுக்கு? நல்லா பாருங்கள். இந்த கிராஃப் ஷீட்டை வச்சு நம்ம 4 வேல்யூஸை வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது நம்மளுக்கு நம்பர் லைன் டச்சாக இருக்கிறத பார்த்து எக்ஸ் ஆக்சஸில் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. ஒய் ஆக்சஸோட வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அவ்வளோதான். இந்த கிராஃப் ஷீட் உங்களுக்கு புரியுதா பாருங்கள். நான் ரேண்டமாக போட்டது உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் புக்கில் இருக்கிறத பார்த்து கரெக்டாக டச் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட் கவனிங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஃபைண்ட் பண்ணிட்டோம். இதெல்லாம் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா செகண்ட் ஒன் வந்து எக்ஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியாது. சரிங்களா? இப்போ வந்து செகண்ட் ஒன் வந்து நம்ம அதை தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது வந்து எக்ஸ் ஆக்சஸ்ஸு, இந்தாண்ட ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் இருக்க வேல்யூஸ் வந்து ஒய் ஆக்சஸ்ஸு. இப்போ ஒய் ஆக்சஸில் வந்து ஃபஸ்ட்டு 1ன்னு நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சஸில் எந்த பாயிண்ட் வந்து டச் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். இப்போ பாருங்கள், கரெக்டாக பாருங்கள். ஒய் ஆக்சஸ்னால் இதான், அதில் ஃபஸ்ட் லைன் இது. ஓகேவா? இது எங்கே டச் ஆகுது அப்படின்னா எக்ஸ் ஆக்சஸில் இங்கே டச் ஆகுது. எங்கன்னா இங்கே, அதாவது 9க்கும் 10க்கும் சென்ட்ரல் லைனில் வந்து டச் ஆகுது. அப்போ இதோட எக்ஸோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னும் போது ஒய் ஆக்சஸோட நம்பர் லைன் வந்து எங்கே டச் ஆகுதோ அதுதானே எக்ஸ் ஆக்சஸோட பாயிண்ட்டு, அதுதானே எக்ஸோட பாயிண்ட்டு. அப்போ எங்கே டச் ஆகுது? இங்கே பாருங்கள், 9.5,1. ஓகேவா? 9.5,1. அப்போது அப்படின்னும் போது 9.5,1 சரியா? அப்படின்னும் போது அப்போது எக்ஸோட வேல்யூ என்னது? இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ என்னது? 9.5. புரியுதா உங்களுக்கு? அங்கே நம்ம நம்பர் லைன் கிராஃப் ஷீட் கொடுத்துட்டாங்க. அங்கே எங்கே டச் ஆகிருக்கோ அதை வச்சு நம்ம எக்ஸோட ஆக்சஸோட வேல்யூஸ் கேட்டிருந்தாலும் இல்லை ஒய் ஆக்சஸோட வேல்யூஸ் கேட்டிருந்தாலும் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒய்யோட ஆன்சர் வேல்யூஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ எக்ஸோட வேல்யூஸ் வந்து அந்த ஒய் லைனில் வந்து எங்கே டச் ஆகுதுன்னு பார்த்து நம்ம இதில் ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்போது இப்போ ரெண்டாவது கண்டிஷன் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? கண்டுபிடிச்சிட்டோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னது? 9.5. சரியா? அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ செகண்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? நம்ம எக்ஸோட வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணணும். சரியா? அப்போது என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ என்ன நம்ம எழுதணும்? எக்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு 9.5. சரியா? அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? 9.5ன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓகேவா? டொமைன்னா என்னது? எக்ஸ் ஆக்சஸ் எக்ஸில் இருக்கிற எல்லா வேல்யூஸுமே என்னது? டொமைன்னு சொல்லுவோம். அப்போ என்ன இருக்குது? 0லேருந்து 10 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்குது எக்ஸ் ஆக்சஸில் லைனில். அப்போ 0லேருந்து 10 வரைக்கும் நம்ம லைன் ஃபுல்லாமே என்னது? நம்பர்ஸ் எல்லாமே என்னது? டொமைன்னு சொல்லி எடுத்துக்குவோம். சரியா? அதில் எந்த டிஃப்ரென்ஸும் வராது. சரிங்களா? இங்கே பாருங்கள், டொமைன் அப்படின்னா எக்ஸ் செட்டு, எக்ஸ் வேல்யூஸ் எல்லாமே டொமைன்னு சொல்லுவோம். அப்போது வந்து எக்ஸ் லைனில் இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே என்னது? டொமைன். ஓகேவா? அதை நம்ம டொமைன்னு சொல்லிட்டோம். ரேஞ்சுன்றது என்னது? ஒய் தான்.
ஒய் ஆக்சிஸில் இருக்கிற வேல்யூஸ் தான். ஆனால் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது அப்படின்னா, நம்ம பாயிண்ட்டாக மென்ஷன் பண்ணியிருக்க வேல்யூஸ் மட்டும்தான் என்ன வரும், ரேஞ்சில் வரும். அப்போ நம்ம எதெல்லாம் பாயிண்ட்டாக மென்ஷன் பண்ணோம், 0லேருந்து 9 வரைக்கும் பாயிண்ட் வந்து மிக்சடாக நம்ம வந்து பாயிண்ட் குறிச்சிக்கிட்டே வந்தோம். சரியா, பாயிண்ட் வந்து என்ன பண்ணுறோம், மிட் பாயிண்ட் பார்த்துக்கிட்டே வந்தோம். ஆனால் 10 லைனுக்கு வந்து நம்மளுடைய வேல்யூஸோட பாயிண்ட் வந்து போகலை. அப்படின்னா ரேஞ்சில் என்ன வரும், 0லேருந்து நீங்கள் கிராஃப் ஷீட்டை பாருங்கள், 10 லைனில் நம்ம எந்த ஒரு வேல்யூஸும் வந்து நம்மளோட நம்பர் லைன் வந்து டச் ஆகலை. அப்போ எங்கெல்லாம் நம்பர் லைன் டச் ஆகிருக்கோ, எந்த லைனுக்குள்ளே நம்ம நம்பர் லைன் போயிட்டு வந்திருக்கோ அந்த வேல்யூஸ் தான் என்னது, ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அப்போ 9க்குள்ளே தான், 0லேருந்து 9க்குள்ளே தான் நம்மளுடைய நம்பர் லைன் வந்து போயிட்டு வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 0லேருந்து 9 வரைக்கும் என்னது ரேஞ்சுன்னு சொல்லி நம்ம காட்டுவோம். சரிங்களா, ரேஞ்ச் எதுலேருந்து வரும், 0 to 9 தான் ரேஞ்ச். ஓகேவா, உங்களுக்கு புரியுதா? நெக்ஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க, தேர்ட் ஒன்று என்ன கேட்டிருக்காங்க, தேர்டு முடிஞ்சிச்சு. ஓகேவா, ஃபோர்த் ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபோர்த் ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நல்லா பாருங்கள், இமேஜினாலே ஒய், அதாவது ஏ செட்டு பி செட்டுன்னு இருக்கும், அதில் பி செட்டு எக்ஸ் செட்டு ஒய் செட்டுன்னு இருக்கும், ஒய் செட்டு அது வந்து இமேஜின்னு சொல்லுவோமா. இங்கே கொஷினில் எடுத்துருக்காங்க வாட் இஸ், இங்கே பாருங்க கொஷினில் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் தி இமேஜ், இந்த கிராஃப்ட் ஷார்ட்டில் இருக்கிற அவங்க கொடுத்துருக்க அந்த வேல்யூவோட இமேஜ், அவங்க கொடுத்துருக்க வேல்யூஸோட இமேஜ் என்ன அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க வேல்யூஸ் என்னது, இங்கே பாருங்கள், ஆஃப் 6 அண்டர் எஃப்னு என்னது ஃபங்க்ஷன். ஓகேவா, அப்போ அண்டர் 6ன்னா எக்ஸ் ஆக்சஸில் வர பாயிண்ட்டா, அதில் 6th லைன் வருமா, அந்த 6th லைன் வந்து எங்கே டச் ஆகுது அப்படின்ற அந்த ஒய் ஆக்சஸில் எங்கே டச் ஆகுதோ அந்த லைன் தான் என்னது, அந்த இமேஜ். அப்போ நான் உங்களுக்கு கொஷின்லேயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சரிங்களா, அப்போ நம்மளுக்கு நம்பர் லைன் வந்து எங்கே டச் ஆனிச்சு அப்படின்றத நம்ம ஒரு ஆன்சர் இப்போது ரிப்பீட் நம்ம கிராஃப் ஷீட் நம்பர் ரேண்டமாக போட்ட கிராஃப் ஷீட்டில் பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்கே பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 6ன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா, அதாவது நமக்கு 6ன்னு கொடுத்துருக்காங்க, 6 நம்மளுக்கு 6ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போ 6ன்ற இந்த பாயிண்ட் வந்து எங்கே டச் ஆகுது அப்படின்னா 5ல் போய் டச் ஆகும். சரியா, அப்போது ஒய் லைன் எல்லாமே இமேஜா. ஓகேவா, அப்போ அண்டர் 6ன்னா எக்ஸ் லைனா, அப்போது இது எங்கே போய் டச் ஆகுது அப்படின்னா நமக்கு எங்கே டச் ஆகுது 5. அப்போது நமக்கு இமேஜ் என்னப்பா, இமேஜ் என்ன 5. சரிங்களா, அப்போது வாட் இஸ் த இமேஜ் அப்படின்னு அந்த இடத்துல கேட்டிருக்க இடத்துல நமக்கு ஆன்சர் என்னது 5. ஓகேவா, அப்போது ஒய் ஆக்சஸில் 5ம் எக்ஸ் ஆக்சஸில் 6 பாயிண்ட்டு தான் அதோடைய மிட் பாயிண்ட். ஓகேவா, அப்போது 6,5. ஓகேவா, நம்ம 4th கொஷின் வந்து முடிச்சிட்டோம். உங்களுக்கு புரியுதா பாருங்கள். இப்போ வந்து நம்ம கிராஃபில் ரேண்டமாக போட்டோம், அந்த சம்மு கடைசியில் ரைட் பண்ணி முடிச்சிடலாம் வாங்க. அப்போது நமக்கு வந்து இங்கே என்ன கிடச்சிருக்கு, எக்ஸ் ஆக்சஸில் வந்து 6ன்னா ஒய் ஆக்சஸில் வந்து நம்பர் வந்து 5வா. ஓகேவா, அப்போது இங்கே ஆன்சர் நம்ம என்ன எழுதணும், 5ன்னு ரைட் பண்ணணும். ஆன்சர் 5. சரியா, அப்போ என்ன ரைட் பண்ணணும் அப்படின்னா 5 இஸ் த இமேஜ், 5 இஸ் த, இது போட வேணாம், இமேஜ் ஆஃப் 6 அப்படின்றத என்னது ஆன்சர். ஓகே, 4th கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கொஷின் வரும், இங்கே பாருங்கள். 5th கொஷின் ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான்.
நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூஸை வந்து எஃப் ஆஃப் எக்ஸு, அதாவது லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 5 இஃப் ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன அப்படின்னா எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0, அதாவது வந்து எக்ஸோட வேல்யூஸை வந்து 0வாக மட்டும் இருக்கக்கூடாது. ஓகேவா? தென் ஃபைண்ட், எதை ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூஸ் என்ன இருக்கணும்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம எதையும் பண்ண தேவையில்லை. எஃப் ஆஃப் எக்ஸ் + 2 மைனஸ் எஃப் ஆஃப் 2 பை எக்ஸ். சரியா? அப்போது நல்லா பாருங்கள், டினாமினேட்டரில் வந்து எக்ஸ் வந்திருக்கு. அதனால தான் அவங்க அப்படி ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க. ஓகேவா? அப்போ வந்து எக்ஸோட வேல்யூவாக 0வாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க. சரிங்களா? 5th கொஷின் வந்து ஈஸி தான், ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 5 அப்படின்ற இந்த கண்டிஷனில் எஃப் ஆஃப், அதாவது எக்ஸோட வேல்யூன்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி வர ஆன்சரை, அதுக்கப்புறம் ஆன்சரை வந்து ஃபைண்ட் பண்ணிவிட்டு அந்த ஆன்சரை வந்து இங்கே என்ன ஃபார்மேட் கொடுத்துருக்காங்களோ இந்த ஃபார்மேட்டில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, வாங்க பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள். இப்போ 5th சம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதில் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 5. சரிங்களா? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 5. சரிங்களா? இது 5th சம். இதில் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கக்கூடாது, 0வாக இருக்கக்கூடாது. அப்படியா? அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு என்ன நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும், எதை நம்ம ஃபைண்ட் பண்ணணும்னு கொடுத்துட்டாங்க. சரியா? இந்த கண்டிஷனில் இந்த வேல்யூஸை தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் + 2 மைனஸ் எஃப் ஆஃப் 2 பை எக்ஸ். சரியா? இந்த வேல்யூஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம், வாங்க. இப்போ பாருங்கள், சொல்யூஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 5. சரியா? இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற இடத்துல நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் + 2. சரியா? ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ் + 2, அதுக்கப்புறம் தான் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் 2 கொடுத்துருக்காங்க. நம்ம முதல்ல வந்து இந்த ஃபார்மேட், இந்த வேல்யூஸை வந்து இந்த கண்டிஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது இங்கே 2ன்ற இடத்துல நம்ம என்ன போடணும், எக்ஸ் + 2. சரியா? +5. நெக்ஸ்ட் ஒன், இப்போ இந்த 2 என்ன ஆகும், உள்ளே போய் மல்டிபிள் பண்ணும். இங்கே பாருங்கள், 2x + 4. ஓகேவா? +5. ஓகேவா? கான்ஸ்டன்ட் வந்து 2 வேல்யூஸ் இருக்குது. அப்போ 2x + 4 + 5 9. ஓகேவா? அப்போது எஃப் ஆஃப் இந்த கண்டிஷனுக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்க வேல்யூ என்னது, 2x + 9. ஓகேவா? நீங்கள் வந்து நோட்டில் ரைட் பண்ணும்போது திரும்பி வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் + 2 ஈக்குவல் டு 2x + 9 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பிளாக்கில் வந்து ப்ளூ அண்ட் பிளாக்கில் வந்து ரைட் பண்ணணும். சரியா? டார்க்காக காட்டணும். இது நம்மளுடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு கண்டிஷன் என்னது, எஃப் ஆஃப் 2. எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூஸை வந்து இந்த கண்டிஷனில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். வாங்க பார்க்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு ஒன்று என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், எஃப் ஆஃப் 2. சரியா? கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 2x + 5. சரிங்களா? 2x + 5. அப்போ 2 எக்ஸ்ன்ற இடத்துல என்ன பண்ணணும், என்ன எக்ஸோட பிளேஸில் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், 2 வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? அப்போது 2 2s 4 + 5 9. சரிங்களா? அப்போ எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ என்ன நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், 9 சொல்லி ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த எக்ஸ், அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் + 2 அடுத்து எஃப் ஆஃப் 2 இதோட வேல்யூஸை வந்து நம்ம அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் + 2 வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். அடுத்தது எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூவும் ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் என்னதுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் + 2 மைனஸ் எஃப் ஆஃப் 2 பை எக்ஸ். சரிங்களா? அப்போது இதுக்கு நம்ம ஃபைண்ட் பண்ண ஆன்சர் என்னது, 2x + 9 மைனஸ் எஃப் ஆஃப் 2ன்ற இடத்துல ஆன்சர் நம்மளுக்கு என்ன, நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்,
9 சரியா பை எக்ஸ் சரிங்களா. அப்போ இந்த 9க்கும் இந்த 9க்கும் கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது 2x தான் இருக்குது பை எக்ஸ் இருக்குது. இந்த எக்ஸுக்கும் இந்த எக்ஸுக்கும் கேன்சல் ஆகிடும். ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு 2ன்னு சொல்லி ஃபைன் பண்ணிவிடும். உங்களுக்கு 5th சம் புரியுதா பாருங்கள். இப்போது இன்றைக்கி வந்து என்னால் நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா 1.3 ஃபுல் எக்ஸசைஸும் சம்ஸ் போட்டு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுன்ற ஐடியாவில் இருக்கேன் சரிங்களா. நீங்கள் ஒரேடியாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு பார்க்க முடியாமல் அதாவது புரிஞ்சிக்க முடியாமல் கஷ்டப்பட வேணாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு சம் செகண்ட் சம் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். அந்த 2 சம்மும் நீங்கள் உடனே என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா டெஸ்ட்டு எழுதியிருக்கணும். இந்நேரத்துக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா டெஸ்ட்டு வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் சரிங்களா. டெஸ்ட்டு முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இப்போ இந்த வீடியோவில் வந்து எப்படியும் 5th சம் 6th சம் வரைக்குமே நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். பண்ணோடனே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு கிளாஸ் வந்து கிளாஸை கவனிக்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நோட் எடுத்துகிட்டு உடனே வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் சரிங்களா. சம்மை வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு உடனே நான் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட் நாள் என்ன கிளாஸ் போகுதோ அது அடுத்த நாள் டெஸ்ட்டு எழுதணும்னு சொல்லுவேன். கண்டிப்பாக எழுதணும், அது கண்டிப்பாக எழுதி தான் ஆகணும். ஆனால் ஃபஸ்ட் நாள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 சம்முக்கு மேலே நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து அது ஒன்றுக்கு ஒன்று என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து ரைட் பண்ண கஷ்டமாக இருக்கும், ஒன்றும் இல்லைன்னா குழப்பம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ இந்த இதில் வந்து 3rd சம் 4th சம் 3rd சம் 4th சம் ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட்டு எழுதிடுங்க. ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு டெஸ்ட் எழுதுங்க. அதுக்கப்புறம் 2 சம்மாக வந்து 2 சம்மாக வந்து நீங்கள் எப்போ முடிக்கணும் அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் முடிச்சிடணும் சரிங்களா. அதுக்குள்ளே இந்த எக்ஸசைஸும் கையோடு என்ன ஆகுதுன்னா லெசன் வந்து என்ன பண்ணுறோம் லெசன் முடிக்கிறதும் போகணும், நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டும் கம்ப்ளீட் ஆகணும். உங்களுடைய டெஸ்ட்டும் நீங்கள் இதுக்கு லெசன் முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறது இருக்கக்கூடாது. கையோடு லெசன் முடிக்க உங்களுக்கு சம்ஸும் என்ன ஆகிடணும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு டெஸ்ட்டும் முடிச்சுட்டே வந்துடணும் சரிங்களா. அதுக்காக ஒரு டைம் நம்ம ஒதுக்கக்கூடாது. நான் சம்ஸ் வந்து அதிகமாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து சம்மை வந்து 2 சம்மாக டெஸ்ட் எழுதுங்க, இல்லை 3 சம்மாக டெஸ்ட் எழுதுங்க ஓகேவா. எனக்கு டைம் இருக்கும்போது நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஆனால் டெஸ்ட்டு வந்து நீங்கள் கம்பல்சரி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு சம்மை வந்து நீங்கள் எப்படி உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி டெஸ்ட் எழுதுங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். இப்போ 5th சம் முடிஞ்சிச்சு சரிங்களா. அடுத்தது நெக்ஸ்ட்டு சம் என்னது 6th சம். A function f is defined by f of x equal to 2x minus 3 ஓகேவா. இதுவும் 5th சம் மாதிரி தான் சரிங்களா. அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, எக்ஸோட வேல்யூ என்ன தான் இருக்கணும், எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன தான் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1/2 சரிங்களா. அடுத்தது செகண்ட் வந்து சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 சரிங்களா. அடுத்தது தேர்ட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அடுத்தது ஃபோர்த் ஒன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஓகேவா. இந்த அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனுக்கு இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். 6th சம் பார்க்க போகிறோம். 6th சம்மில் நம்ம கண்டிஷன் என்னென்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 3. நம்மளுக்கு வந்து 5th சம்மும் இந்த மாதிரி தான் கொடுத்துட்டாங்க சரிங்களா. இந்த கண்டிஷனில் நமக்கு சம் வேல்யூஸ் கொடுத்துட்டு அதை வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1/2 சரிங்களா. இப்போது எஃப் ஆஃப் 0 எஃப் ஆஃப் 1/2. இப்போது இந்த வேல்யூஸில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம 5th சம்மில் பண்ண மாதிரி தான் ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் 0 வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணலாம், அடுத்தது எஃப் ஆஃப் 1 ஃபைண்ட் பண்ணலாம், அப்புறமா இந்த கண்டிஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஓகேவா. வாங்க பார்க்கலாம். எஃப் ஆஃப் 0 சரியா. எஃப் ஆஃப் 0க்கு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அவங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 3 சரிங்களா. இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் எக்ஸோட வேல்யூ வந்து 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் சரிங்களா. எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 0 மைனஸ் 3 சரிங்களா. அப்போ 2 இன்ட்டு 0 என்ன வரும் 0 மைனஸ் 3. அப்போ ஆன்சர் இஸ் நமக்கு என்ன வருது -3 சரியா. அப்போது எஃப் ஆஃப் 0 ஓட ஆன்சர் -3.
இதை நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் எஃப் ஆஃப் 0 ஃபைண்ட் பண்ணிட்டோம். அடுத்தது எஃப் ஆஃப் 1. எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2x மைனஸ் 3. சரிங்களா? அப்போ இங்கே என்ன பண்ணணும், எக்ஸோட வேல்யூவில் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சரிங்களா? இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் டு 1 நம்ம எஃப் ஆஃப் 1 கொடுக்கணும். எஃப் ஆஃப் 1 வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போது நமக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் என்னது, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 3. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 நம்ம எக்ஸோட வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 2xன்ற இடத்துல என்ன பண்ணுறோம், எக்ஸோட ப்ளேஸில் 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஓகேவா? 2 1s 2 மைனஸ் 3. நெக்ஸ்ட்டு 2 மைனஸ் 3 மைனஸ் 1. வேல்யூ என்னது, மைனஸ் 1. இப்போ வந்து எஃப் ஆஃப் 0 வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். என்ன ஆன்சர் கிடச்சிது நம்மளுக்கு, மைனஸ் 3. சரிங்களா? அடுத்தது எஃப் ஆஃப் 1 நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். அதுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிது, எஃப் ஆஃப் 1க்கு வந்து ஆன்சர் வந்து என்ன கிடச்சிது, மைனஸ் 1. சரிங்களா? அவங்களோட ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னது, எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 பை 2வா. இந்த கண்டிஷனில் நம்ம இப்போ இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா? மைனஸ் 3 அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் மைனஸ் 1. சரியா? பை 2 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே மைனஸு, இங்கேயும் மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போது மைனஸ் 4/2 ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் 2. அப்போ நமக்கு ஆன்சர் இஸ் என்ன கிடைக்கிது, மைனஸ் 2. இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஃபைண்ட் பண்ணிவிடும். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்க்கலாம். செகண்ட் ஒன்று வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஃப் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது நம்மளுக்கு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 3ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போது 2x மைனஸ் 3 தானே எஃப் ஆஃப் எக்ஸு, ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்காங்களா. அப்போது இப்போ என்ன பண்ணலாம், இந்த 2x வந்து இங்கே இருக்கும். ஓகேவா? இந்த மைனஸ் 3 வந்து இங்கே ஈக்குவல்ட்டுக்கு தானே போகும்போது என்ன ஆகும், மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகும். சரிங்களா? அப்போ என்ன ஆகும், நெக்ஸ்ட் ஒன்று இங்கே எக்ஸோட மல்டிபிள் பண்ணிகிட்ருக்க 2 வந்து இங்கே ஈக்குவல்ட்டுக்கு தானே போகும்போது என்ன ஆகும், டிவைட் பண்ணும். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 3/2. இந்த 2 வந்து இங்கே போகும். சரியா? அப்போ செகண்ட் கண்டிஷனோட ஆன்சர் எக்ஸ் ஈக்குவல் டு 3/2. நெக்ஸ்ட்டு தேர்டு பார்க்கலாம். தேர்டு ஒன்று வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ்னால் நம்ம சொல்லிட்டோம் 2x மைனஸ் 3 தான் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு. ஓகேவா? அப்போது 2x மைனஸ் 3 ஈக்குவல் டு எக்ஸ். சரியா? அப்போ 2x மைனஸ் 3 ஈக்குவல் டு எக்ஸா. திரும்பி அதை போட வேணாம், நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ எங்களுக்கு எக்ஸ் இருக்குது. அப்போ 2x நெக்ஸ்ட்டு ஈக்குவல்ட்டுக்கு இந்த எக்ஸ் போகும்போது என்ன, இந்த 3 போகும்போது ப்ளஸ் 3 ஆகுது. சரிங்களா? அடுத்தது என்ன ஆகும், ப்ளஸ் 3 ஆகும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம், இந்த 2x வந்து பாருங்கள், தேர்டு வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ்னா 2x மைனஸ் 3. சரிங்களா? அப்போ 2x மைனஸ் 3ன்னு எஃப் ஆஃப் எக்ஸில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா. இப்போ என்ன பண்ணலாம், இந்த 3 மைனஸ் 3 வந்து இங்கே போகுது அப்படின்னா ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட்டில் போகும்போது என்ன ஆகும், மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகும். சரிங்களா? இந்த எக்ஸ் வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட்டில் போகும். சரிங்களா? இந்த எக்ஸ். ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் 2x இங்கே பாருங்கள் ப்ளஸ் எக்ஸு, இங்கே வந்து மைனஸ் எக்ஸு ஈக்குவல் டு 3. சரிங்களா? ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட்டு
இப்போ இந்த எக்ஸு கேன்சல் பண்ணால் இங்கே பேலன்ஸ் ஒரு எக்ஸ் இருக்குமா, 1x இருக்கும். ஓகேவா, இதில் 2x இருக்குது, இதுலேருந்து 1xை வந்து மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா 1x இருக்கும். இப்போ x = 3 ஆன்சர். ஓகேவா, தேர்டு கண்டிஷனுக்கு ஆன்சர் வந்து x = 3 ஃபைன் பண்ணிட்டோம். பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பார்க்கலாம். இப்போ வந்து சிக்ஸ்த்து சம்மில் ஃபோர்த்து வந்து பார்க்க போகிறோம். ஃபோர்த்தில் வந்து என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா f(x) = f(1 - x)ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போ f(x)னா நம்மளுக்கு கொஷின்லேயே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2x - 3. சரியா, ஈக்குவல் அடுத்தது அதாவது எக்ஸோட வேல்யூவில் வந்து நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்னா f(x)ல் எக்ஸோட பிளேஸில் வந்து 1 - xன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போது f(x)ஓட வேல்யூ என்னது 2x. அந்த எக்ஸுன்ற இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் 1 - x - 3. சரிங்களா, இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு 2x - 3 ஈக்குவல் இந்த 2 வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணும். ஓகேவா, 2 அப்புறம் -2x - 3. சரிங்களா, நெக்ஸ்ட்டு 2x இந்த ஈக்குவலில் இப்போ எல்லாமே என்ன பண்ணுறோம் ஆப்போசிட் சைடு ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட் சைடு கொண்டு வரோம். -3 -2 இங்கே +2 இங்கே வந்து என்ன -2 + 2x + 3 = 0. சரிங்களா, இது புரியுதா? இப்போ என்ன பண்ண போகிறோம் நல்லா பாருங்கள், இந்த 2xும் இந்த 2xும் ஆட் பண்ணலாம். இந்த 3யும் கேன்சல் பண்ணிடலாம். சரியா, அப்போ பேலன்ஸ் என்ன தான் இருக்குது அப்படின்னா 2x + 2x 4x -2 = 0 அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். 2x + 2x -3 + 3 கேன்சல் ஆகிடுச்சு, -2 மட்டும்தான் இருக்குது, ஈக்குவல் டு 0. சரிங்களா, இப்போ இங்கே பாருங்கள், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 4x - 2 = 0. இப்போ 4x = இந்த -2 இங்கே போனால் இந்த ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட்டில் போனால் என்ன ஆகும் +2. சரிங்களா, அப்போது எக்ஸை மல்டிபிள் பண்ணிகிட்ருக்க 4 வந்து 2க்கு டினாமினேட்டரில் அதாவது டிவைடில் போயிடும். ஓகேவா, இங்கே மல்டிபிள் பண்ணுறது ஈக்குவல்ட்டுக்கு அந்தான போகும்போது டிவைட் பண்ணும். இப்போ இதையும் கேன்சல் பண்ணால் 1 2s are 2 2 2s are 4. அப்புறம் எக்ஸோட வேல்யூ என்னது 1/2. நம்ம சிக்ஸ்த்து சம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃபோர்த்து கண்டிஷனை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் ஃபைன் பண்ணிட்டோம். ஓகேவா, சிக்ஸ்த்து சம் முடிஞ்சிருச்சு. இப்போ 6 சம் வரைக்கும் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் உடனே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 4 சம்மும் ஒரேடியாக உங்களுக்கு 4 சம்மும் வந்து ஒரேடியாக வந்து டெஸ்ட் எழுத கஷ்டமாக இருக்குது அப்படின்னா 2 சம்மாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் டெஸ்ட் எழுதலாம். ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.